2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப திண்ணை பிரச்சாரம் செய்து வருவதாக அதிமுக கழக அமைப்பு செயலாளர் சின்னதுரை தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பாக திருவட்டார் பேருந்து நிலையம் அருகில் வீடுதோறும் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் அதிமுக கழக செயலாளரும் குமரி மேற்கு மாவட்ட பொறுப்பாளருமான சின்னதுரை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வீடுதோறும் சென்று திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என தெரிவித்தார். பள்ளி குழந்தைகளுக்கு லேப்டாப் வழங்கி அம்மா ஆட்சியில் அண்ணன் எடப்பாடி ஆட்சியில் வாங்கப்பட்ட திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. தாலிக்கு தங்க திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. அதுபோல அவங்க சொன்ன வாக்குறுதி ஒரு கையெழுத்துல நீட்டு ஒரே கையெழுத்து எங்க அப்பா சரிச்சுவார்னு துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டா சொன்னாரு. இன்னைக்கு இது வரைக்கும் அந்த கோரிக்கை நிறைவேற்றல. சும்மா ஏதோ ஒரு மத்திய சர்க்கார் எதுக்கும் போறோம், எஸ்ஏஆர் எதுக்குன்னு இங்க சொல்லி அங்க சுப்ரீம் கோர்ட் போயிட்டு இங்க வந்துட்டு தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு பணத்தை சப்ளை பண்ணி அவங்களுடைய கவுன்சிலரு, மாவட்ட பொறுப்பில் உள்ளவங்க, அமைச்சர் பெருமை எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு எஸ்ஏஆரை வேகமாக பார்த்துட்டு இருக்காங்க. ரெட்டை வேடம் போட்டுக்கிட்டு தான் இன்னைக்கு ஸ்டாலின் அரசு நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் கண்டிக்கிறதமா அண்ணன் எடப்பாடியார் அதிமுக நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எடப்பாடியாருடைய உத்தரவு பேரில் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒவ்வொரு பஜாரம் ஒவ்வொரு வீதியா துண்டு பிரசாரம் பொதுமக்களிடம் எடுத்து கூறுற அளவுக்கு நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கோம்.